ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஜிஎஸ்டியில் வர சப்ளை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் சப்ளையை பற்றி சீரீஸ் 1 வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதில் பேசிக்ஸ் பற்றி சப்ளை ஜிஎஸ்டியில் டேக்ஸபிள் சப்ளை என்ன, நான் டேக்ஸபிள் சப்ளை என்ன அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறதும் சப்ளையை பற்றி தான் சீரீஸ் 2 அப்படின்ற ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 7(1)A அது டீட்டெயிலாக அதில் கொடுத்துருவது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம என்னென்னா ஜென்ரலாக பார்க்குற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜிஎஸ்டின்னா என்ன, இதை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இது எங்கே பார்க்குறது, இது எங்கே டிஃபைன் ஆகிருக்கு அப்படின்றது ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் பார்க்கலாம். ஜிஎஸ்டின்றது நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது கூட்ஸ் அப்புறம் சர்வீசஸ் இது மேலே லெவி பண்ணுறது தான் ஜிஎஸ்டி, டேக்ஸ் லெவி பண்ணுறது தான் ஜிஎஸ்டி. இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அது சப்ளைன்றது ஏன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, சப்ளை ஆஃப் ஜிஎஸ்டி, அதாவது சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருந்தால் தான் அது டேக்ஸபிலிட்டி ஆகிட்டு அது ஜிஎஸ்டின்றது வார்த்தை வருது. அதனால் நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறோம். அது சப்ளைன்றது இருக்கும்போது தான் அது சேர்ந்து வருதுனால சப்ளைன்றது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எங்கே இந்த சப்ளையை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஜிஎஸ்டின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் மூலியமாக தான் சொல்ல முடியும். அதனால் சிஜிஎஸ்டி ஆக்ட், எஸ்ஜிஎஸ்டி ஆக்ட், அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் யூனியன் டெரிட்டரி இருந்தால் யூடிஜிஎஸ்டி, அப்படி 3 ஆக்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆக்டில் பார்த்திங்கன்னா இந்த சப்ளையை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே டிஃபைன் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த ஆக்ட் உள்ள ஒரு செக்ஷனில் 7ல் இது டிஃபைன் ஆகிருக்கு. இதுதான் இதனுடைய அவுட்லைன் நம்ம முதல்ல பார்க்குறது. ஸோ இது பார்த்த பிறகு இப்போ நமக்கு என்ன சப்ளை எதுக்கு நமக்கு பார்க்குறோம் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போது இந்த செக்ஷன் ஸ்கோப் ஆஃப் சப்ளையை எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, Section 7(1), Section 7 subsection 1, Section 7 subsection 2, Section 7 subsection 3 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செக்ஷன் 7(1) அப்புறம் அது உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக பார்க்குறோம். அது கிளாஸ் ஏ, செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ சிஜிஎஸ்டி ஆக்டில் இருக்கிறத பார்க்க போகிறோம். அதில் தான் இந்த ஸ்கோப்பை பற்றி சொல்கிறாங்க. ஸ்கோப்னா ரேஞ்ச், எந்த சப்ளைன்றது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஆக்டில் சொல்கிறாங்க. யார்? கவர்மெண்ட்டு. அப்படி சொல்லும்போது இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இதை ஒரு ஃபார்ம்ஸாக பிரிக்கிறாங்க. இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இந்த சப்ளைன்றது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபார்ம்ஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. சப்ளைன்ற வார்த்தை எக்ஸ்ப்ரெஷன், அந்த வேர்டை எக்ஸ்ப்ரெஷனாக சொல்லிவிட்டு எந்த ஃபார்மில் இருக்கும் இந்த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போது சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது சச்சாஸ்ன்ற வார்த்தையும் அதில் யூஸ் பண்ணி இதை சொல்கிறாங்க. ஸோ இது சொல்லும்போது இந்த சச்சாஸ்ன்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அதை போல், சச்சாஸ்னா அதை போல் என்னென்ன சொல்லுங்கள், ஒரு சேல், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ் ஆர் டிஸ்போசல், இந்த மாதிரி ஃபார்மில் சப்ளை ஆஃப் கூட்ஸ் இருந்ததுன்னா அது சப்ளை அப்படின்றாங்க. ஸோ தே ஆர் சேயிங் தட் இஃப் த ஃபார்ம்ஸ் ஆர் லைக் such as otherwise called as sale or transfer or barter or exchange or license or rental or lease or disposal, if the goods or services are in this form, then you can call it as supply அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, for a consideration, to make it as supply there should be a consideration and it should happen in the course or furtherance of business. This is what told in section 7 subsection 1 and class A of CGST Act. இதுதான் அதில் இந்த ஃபார்ம்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கோப் ஆஃப் சப்ளை, இந்த சச்சேஸ் அது சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, சச்சேஸ்ன்னு சொல்லும்போது அதுனா லைக்குன்னு மீனிங் நம்ம எடுத்துக்கலாம். இட் இஸ் லைக் அப்படின்னா, இட் இஸ் லைக் சேல், இட் இஸ் லைக் லீஸ், இட் இஸ் லைக் ரெண்டல், இட் இஸ் லைக் லைசன்ஸ், அப்படி. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அப்படின்னா, ஸோ இட் இஸ் இன்க்ளூசிவ் டெஃபினிஷன், இட் இன்க்ளூட் சம் மோர் திங் ஆல்சோ, வாட் எவர் செட் ஹியர், இட் இஸ் கோயிங் டு இன்க்ளூட் மோர் தேன் த வேர்ட்ஸ் ஆர் மோர் தேன் த எக்ஸ்பிரஷன்ஸ் எக்ஸ்பிரஸ்டு ஹியர் அப்படின்றது மீனிங். இதை தவிர இன்னும் இருக்குது. ஸோ அப்போ பேசிக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, then you will be able to understand what may be the supply. When you come across to know what is sales or rather what is rental, then you will be able to finalize your, to come to conclusion what may be the
வாட் மேபி அதர் ஃபார்ம் ஆஃப் சப்ளை அப்படின்றது நீங்கள் உங்களுக்குள்ளே வர முடியும். இந்த இடத்துல நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இந்த மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸு அப்புறம் எலமெண்ட்ஸுன்றது சொல்கிறோம். எலமெண்ட்ஸ்னால் இந்த கன்சிடரேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க, டியூரிங் த கோர்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஃபார்ம்ஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் வச்சிங்கன்னா சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முதல்ல சேலுன்றது பார்க்கும்போது வந்து இந்த ஜென்டிக் அதாவது லிட்ரல் மீனிங் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம், சேல்னால் டிஸ்போஸ் பண்ணுறது, ஒரு டிஸ்போஸ் ஆஃப் டு பர்ச்சேஸ் ஃபார் ஏ ப்ரைஸ். அதாவது ஒரு சேல்ஸ்னு ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, ஒருத்தர் வாங்குறாரு. சேல் பண்ணுறது கொடுக்குற ஒரு செல்லர்ன்றது, வாங்குற ஒரு பையர் சொல்கிறோம், அதுதான் சேல்ஸு. அதுதான் லிட்டரலாக சொல்லும்போது டிஸ்போஸ் ஆஃப் டு பர்ச்சேஸ் ஃபார் ஏ ப்ரைஸ். ஒருத்தர் வந்து ஒரு விலைக்காக வாங்குறது, அதுதான் சேல்ஸுன்றது ஜென்ரல் மீனிங். அது மாதிரி இருந்ததுன்னா அது சப்ளை ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்றது இந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணிவிட்டு எது இன்க்ளூட் ஆகாது அதர் ஃபார்ம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்ட்கேஜோ இல்லை ஹைபாத்திகேட் ஒரு பொருளை பண்ணும்போதோ, சார்ஜ் இல்லை பிளட்ஜ் ஒரு ப்ராப்பர்ட்டியில் க்ரியேட் பண்ணும்போதோ அது சப்ளை ஆகாது. அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே மார்ட்கேஜ் வைக்கிறோம், பிளட்ஜுக்கு வைக்கிறோம், இல்லை சார்ஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், ஹைபாத்திகேஷனில் வாங்குகிறோம் அப்படின்னா அது சப்ளை ஆகாது. அப்போ ஏன் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சப்ளை ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அது சப்ளை ஆஃப் சர்வீஸோ இல்லை கூட்ஸோ இல்லாதப்போ ஜிஎஸ்டியே வராது, டேக்ஸ் பே பண்ண வேணாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு தான் அதை டஸ் நாட் இன்க்ளூடுன்றது இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக சேலுக்கு வந்து இதில் வந்து டைரெக்டான இது டெஃபினிஷன் வந்து கொடுக்கல. ஆனால் இது வந்து சப்ளையை ட்ரீட் பண்ணுறதுக்கு இது இந்த கிளாஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கும்போது சேல் இன்வால்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் கூட்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ஃபார் கன்சிடரேஷன். அதுதான் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ கன்சிடரேஷன் இருக்குது, பையர் இருக்கார், செல்லர் இருக்கார், இதுதான் சேல்ஸ். இதில் வந்து ஒரு ப்ரைஸ்க்காக டிஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன் பேர் தான் சேல். அந்த சேல் வந்து கால்ட் அஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஆர் குட் அப்படின்றது. மெயினாக சேல்ஸ்ன்ற வர இடத்துல கூட்ஸ் வரும், சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ சேல்ன்றது நம்ம பார்த்தோம், டிஸ்போஸ் ஆஃப் டு பர்ச்சேஸ் ஃபார் எ ப்ரைஸ் சொன்னோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு லேப்டாப்பை விற்கிறாரு வச்சுங்களேன், ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு, ஒரு 1 lakh வேல்யூக்கு ஒரு லேப்டாப்பை சேல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஏன்னா ஒரு பையர் இருக்கார், இங்கே லேப்டாப் சேல் பண்ணுறாங்க, அந்த செல்லர் ஒருத்தர் இருக்கார், பையர் இருக்கார், ஒரு அமௌண்ட் இருக்குது, அதுதான் இந்த இடத்துல கன்சிடரேஷன். ஸோ இது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்னு இருக்குது. இது வந்து லெவியபிள் டு ஜிஎஸ்டி, இது அப்ளிகபிள் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இந்த இடத்துல வருது. ஸோ இதுதான் சேல்ஸ்னுடைய எக்ஸாம்பிள். ஒரு லேப்டாப் சேல் பண்ணி ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறது. அடுத்தது உள்ள சப்ளையில் வந்து ஒரு தனியாக நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, நம்ம லீகல் ஆக்டிவிட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஸோ லீகல் ஆக்டிவிட்டி எதெல்லாம் பைண்டிங் லா உள்ள கவர் ஆகுதோ அதெல்லாம் லீகல் சொல்லுவோம். இல்லீகல்ன்றது எதெல்லாம் வந்து அகெயின்ஸ்ட் த ரூல் ஆஃப் லா இருக்கோ தட் இஸ் கால்டு இல்லீகல் சொல்கிறோம். அகைன் ஒன் மோர் திங், இதே மாதிரி இருக்கும்போது ப்ரொஹிபிட்டட்னு சொல்கிறோம். ப்ரொஹிபிட்டட் சொல்லும்போது தடைப்பட்டது, ஒன் ஷுட் நாட் டூ தான் ப்ரொஹிபிட்டட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டாக்ஸபிலிட்டி ஜிஎஸ்டியில் எப்படி இருக்கும் அப்படின்றது இது தெரிஞ்சுக்கலாம் நாலேஜ் சேக். இல்லீகல் ஆக்டிவிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி டேக்ஸ், வேறு ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டி வந்து நாட் சப்ஜெக்ட் டு டேக்ஸ். இது பேசிக் டிஃப்ரென்ஸே அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா லீகல் ஆக்டிவிட்டியை வந்து சப்ஜெக்ட் டு டேக்ஸ்னால இல்லீகல் ஆக்டிவிட்டியும் யாரும் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க முடியாது. ஒருத்தர் பைக்கை திருடுறாரு, அது அப்புறம் விற்கிறாரு அப்படின்னும் போது அந்த இடத்துல ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகுது. ஜிஎஸ்டி சப்போஸ் டு பி பெய்ட் அண்ட் இட் இஸ் கால்டு சப்ளை, கவர்டு அண்டர் த நெட் ஆஃப் சப்ளை. வேறு ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டி இந்த பிகம்ஸ் வந்து வாய்டு, லாலெஸ் வாய்டுனா முதல்ல டிரான்சாக்ஷன் இட் செல்ஃப் பிகம்ஸ் வாய்ட் அண்ட் வில் நாட் ஹேவ் எனி எஃபெக்ட் ஆன் தட். அப்போ அந்த இடத்துல ஜிஎஸ்டின்ற கொஸ்டினே கிடையாது. ஸோ இப்போ நார்கோட்டிக் ட்ரக்ஸ், சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்சஸ் வந்து ஒருத்தர் பண்ணுறாரு, விற்கிறார் அப்படின்னா அது சப்ளையே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இது ப்ரொஹிபிட்டட். ஸோ இது ப்ரொஹிபிட்டட் கூட்ஸில் வரதுனால அது பண்ணவே முடியாது டோட்டலாக. ஸோ இதுதான் ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டி. ஸோ பேசிக்காக இப்போ நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கும் ப்ரொஹிபிட்டட் ஆக்டிவிட்டிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். இது வந்து நாலேஜ் பர்பஸ்க்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செகண்ட் இது ஃபார்ம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசிங் ஆன் அப்படின்றது நம்ம லிட்டராக சொல்லுவோம். ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தர் கொடுக்குறது, அதான் பாசிங் ஆன் சொல்கிறோம். அண்ட் சம்திங் இஸ் given to somebody else it is called transfer. பாசிங் ஆன்றது லிட்டரல் மீனிங் நம்ம புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக இதுதான் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ன்றது பார்த்திங்கன்னா சப்ளை ஆஃப் சர்வீஸில் வருது. இட் இஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸில், இது சப்ளை ஆஃப் சர்வீஸ். இதில் இப்போ வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர் வந்து ஒரு ரெண்டல் பேசிஸில் ஒருத்தர் கொடுக்குறாரு, அதுலேருந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஏர்ன் பண்ணுறாரு, அந்த ஜெராக்ஸ் மிஷினில் கொஞ்சம் பீரியட் அப்போ திருப்பி கொடுக்குறாரு வச்சுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஆனால் ரைட்ஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட்ஸ் கிடையாது இந்த இடத்துல.
ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல இதுவும் வந்து ஜிஎஸ்டின்னு ஆமாம் இதுவும் ஜிஎஸ்டி சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஸோ இட் இஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் லெவியபிள் டு ஜிஎஸ்டி அண்ட் த டேக்ஸ் அட் த அப்ரோப்ரியேட் டேக்ஸ் ஹஸ் டு பி பெய்ட் ஆன் திஸ் கூட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். ஸோ ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது, ஒருத்தர் கொடுக்குறாரு, ஏ கொடுக்குறாரு பிக்கு, பி வந்து அவருக்கு அதுக்காக ரெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மில் கன்சிடரேஷன் பே பண்ணுறாரு அப்படின்னா இட்ஸ் அமௌண்ட் டு சப்ளை ஆஃப் சர்வீஸ் அண்ட் ஜிஎஸ்டி சப்ட்ராக்டட். ஓகே, இப்போது அதர் ஃபார்ம் இதில் ரிலேட்டடாக இருக்கிறது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஒரு கூட்ஸ் அனுப்புகிறோன்னு வச்சிங்களேன், அது திருப்பி வரப்போகிறது. இதில் வந்து சப்ளை இருக்கா? நோ, இதில் சப்ளையே இல்லை. ஏன்னா இட் வில் நாட் பி கன்சிடர்ட் சப்ளை as there is no transfer of title involved. இந்த டைட்டிலே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் சென்ட் ஃபார் எ டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் ரிட்டர்னபிள் பேசிஸில் வந்து சப்ளையே இல்லை. சரிங்களா? இதுதான் நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் பார்க்குறோம். ட்ரான்ஸ்ஃபருடைய ஃபார்ம் இதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போது இந்த மாதிரி ஜெராக்ஸ் மிஷின் கொடுத்து அதுலேருந்து ரெண்ட் கலெக்ட் பண்ணும்போது அது ஜிஎஸ்டி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ரைட்டு வந்து ஓனர்ஷிப் பாஸ் ஆகலை, ப்ராப்பர்ட்டி மட்டும் பாஸ் ஆகுது. ஸோ இந்த கன்சிடரேஷன் இருக்குது, அதனால் ஜிஎஸ்டி வரும். இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் செகண்ட் ஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டர் அப்படின்னு பார்க்குறோம். பார்ட்டர்னுடைய லிட்டரல் மீனிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வித்தவுட் யூஸ் ஆஃப் மணி. ஏதாவது ஒரு கமாடிட்டியோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ ப்ராடக்ட்டோ ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோன்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இஃப் மணி இஸ் நாட் இன்வால்வ்ட் தென் இட் இஸ் கால்ட் barter. I'll tell you again, if and what do you mean by barter? Barter is nothing but an exchange of property or goods or whatever without use of money. If something is transferred or exchanged without use of money, then it is called as barter. So it means the exchange of goods and productive services for other goods and productive services without the use of money. ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு பதிலாக இன்னொரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்னொருத்தர்கிட்ட இருந்து மாற்றிக்கிறது, இதில் மணி இன்வால்வ்மெண்ட்டே இல்லை. இதுதான் பார்ட்டர். இப்போது ஆர்டிஎம்ன்ற ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்கார், ஃபெகா லிமிடெட்ன்ற ஒரு லேப்டாப் டீலர்னு வச்சுங்க. ஆர்டிஎம் வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் சர்வீசஸ் ஃபெகாக்கு பண்ணுறாரு. ஸோ அதனால் ஃபெகா என்ன பண்ணுறாங்கன்னா லேப்டாப் டீலர்னால இந்த ஆர்டிஎம்க்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க. ஆர்டிஎம் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுனா வெறும் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்சேஞ்ச், ஒரு சர்வீஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இந்த இடத்துல லேப்டாப் கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல சப்ளை இருக்கான சப்ளை இருக்குது. இது வந்து ரெண்டு பேருக்குமே வந்து டேக்ஸ் வரும். ஏன்னா இந்த இடத்துல பார்ட்டரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் விதவுட் ஆஃப் மணி இல்லையே அப்படின்னு சொன்னால் கூட எக்ஸ்சேஞ்ச் வந்து விதவுட் யூஸ் ஆஃப் மணி இருந்தால் கூட பார்ட்டர் இருக்குது, அதில் லேப்டாப் இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இது ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அப்பயும் இந்த இடத்துல ஸோ சப்ளை ஆஃப் சர்வீஸ் அண்ட் கூட்ஸ் இருக்குது அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 அண்ட் கிளாஸ் ஏ இதில் இதை சொல்கிறாங்க. ஸோ பார்ட்டர் இஸ் ஆல்சோ கவர்ட் அண்டர் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். அகெயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், இதுவும் பார்த்தீங்கன்னா மோரர்லெஸ் அதுவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் மைனர் திங் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் யூஸ் ஆஃப் மணின்ற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறோம். அந்த பார்ட்டரில் விதவுட் யூஸ் ஆஃப் மணி, எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வித் யூஸ் ஆஃப் மணி. அங்கே மணின்ற இன்வால்மெண்ட் இருக்காது, இங்கே மணின்ற இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ எப்போ மணியோட இன்வால்மெண்ட்டோட ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குதோ அப்போது அது வந்து என்னன்றது எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ மணியோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதோ, எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பர்சன்ஸ் நடக்குதோ, தட் இஸ் கால்டு எக்ஸ்சேஞ்ச். எப்போ வந்து மணி இல்லாமல் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை வந்து நம்ம பார்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரு நம்ம யூஸ்வலாக பண்ணுறது அது இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஓல்டு ஃபோனை கொடுத்து நியூ ஃபோன் மாற்றணும்னு வச்சுங்களேன். அப்போது ஓல்டு ஃபோன் ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன்கிட்ட இருக்குது, நியூ ஃபோன் ஒரு டிஎஸ் பர்சன் இருக்குது அப்படின்னா இந்த ஓல்டு ஃபோனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போது அவருக்கு அதுக்கேற்ற எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதே மாதிரி இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, நியூ ஃபோன் சேல் பண்ணும்போது ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இதுதான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபோன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இதோட வேல்யூ பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால, வேல்யூ கன்சிடர் பண்ணி ஆகிறதுனால இது பேர் எக்ஸ்சேஞ்ச். When the phones are exchanged, when old phone is exchanged for new one, it is called as exchange since the value is involved. If the old phone is taken for 25,000 and new phone is sold for 50,000, he has to pay for 25,000 GST, and the person who sells the goods has to pay tax for 50,000. So here also exchange is taking place, but value is considered. Then when the value of money is involved in the transaction, it is called exchange. And as I said earlier, when the money is not involved, it is called barter. So both these things are covered under supply, whether it may be a goods, transfer of goods or transfer of services, then it is subjected to GST.
Then again moving to fifth form is license. லைசன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பர்மிட்டுன்னு நம்ம சொல்லலாம். லைசன்ஸ் கொடுத்துட்டோம், நம்ம அவர் லைசன்ஸ் வாங்கிட்டார் அப்படின்னா somebody is permitting. ஸோ அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அந்த அத்தாரிட்டி whoever has the authority is saying that I have given that and who is authorized by the concerned person. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஆர்டிஓவில் வாங்குகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் அவங்க வந்து ஒரு நம்ம லைசன்ஸ் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கூட இட் இஸ் பர்மிட், ஸோ இது லைசன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரைவேட்டாக நடக்கும்போது இப்போ ஜிஎஸ்டியில் வரும்னா வரும், அது ஒரு ஃபார்ம். அதுதான் செக்ஷன் 7 சொல்லியிருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒருத்தர் டெவலப் பண்ணுறாரு, டெவலப் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீரியட் கொடுக்குறாரு, அவர் அதுக்காக ஒரு கன்சிடரேஷன் கொடுத்து ரெண்டல் மாதிரி கொடுக்கும்போது அது சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. ஸோ ஒரு டெவலப்பர் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணி அவர் ஏர்ன் பண்ணுறதுனால அவர் அதுக்கு பே இவர் வந்து அவருக்கு அது ப்ரொவைட் பண்ணுறதுனால அது அட்ராக்டிங் ஜிஎஸ்டி. ஸோ இதுதான் லைசன்ஸ். இவர் என்ன பண்ணுறது, யார் சாஃப்ட்வேர் டெவலப்பரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது பண்ணுறதுனால இவர் லைசன்ஸ் அவர் கிராண்ட் பண்ணுறதுனால திஸ் இஸ் அமௌண்டிங் டு சப்ஜெக்ட். ஸோ இதுதான் அமௌண்டிங் டு ஜிஎஸ்டி வேர் ஒன் பர்சன் கிராண்ட்ஸ் டு another or a definite number of other persons a right to do or continue to do in or upon the immovable property of the grantor, the right is called a license. ஸோ எப்போ வந்து ஒரு ரைட் கொடுக்குறாரோ இன்னொருத்தர் யூஸ் பண்ண சொல்லி, இங்கே இந்த ப்ரோக்ராம் அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேரை ஒருத்தர் கொடுத்து டெக்னாலஜியை கொடுத்து யூஸ் பண்ண சொல்லி அவருக்கு ரைட் கொடுக்கும்போது ஒரு பீரியடுக்கு தொடர்ந்தோ இல்லை ஒரு சர்டன் பீரியடு கொடுக்கும்போது that is called is permitting, officially permitting, that is called giving of license, that is attracting GST. It is called supply of service. அடுத்த ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டல்ன்ற நம்ம வார்த்தை எப்பயுமே யூஸ்வலாக பார்ப்போம். வீடு வாடகை எடுக்கிறது ரெண்டல் நம்ம பார்ப்போம், நார்மல் லைஃப்பில் பார்ப்போம். இல்லை பைக்கு கார்லாம் கூட இப்போ ரெண்டலில் வருது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லிட்ரல் மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம்னா பே சம்ஒன் ஃபார் த யூஸ். ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு திங் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறோம், இதை பே பண்ணுறோம் இல்லையா, அது பே சம்ஒன் ஃபார் த யூஸ் தான் ரெண்டல். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் பேமெண்ட் ஃபார் யூஸ் ஆஃப் another's ப்ராப்பர்ட்டி. ரெண்ட் இஸ் டு பே ஆன் மந்த்லி ஆர் bi-monthly as per the agreement made between these parties. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ஜிஎஸ் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் வச்சுருக்காரு, அது பின்னால் ஒரு வேக்கண்ட் லேண்ட் வச்சுருக்காரு. அந்த வேக்கண்ட் லேண்டை கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒருத்தருக்கு பார்க்கர்ன்றவருக்கு கொடுக்குறாரு. ஸோ அந்த பார்க்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு அந்த லேண்டுக்காக ஒரு 1 lakh பேமெண்ட் கொடுக்குறாரு அந்த ஃபீயாக. ஸோ அது வந்து இட் இஸ் எ taxable supply of service and hence Mr. MGS is liable to pay GST. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வேக்கண்ட் லேண்டினுடைய ரெண்ட்டுக்கு ஒரு எம்ஜிஎஸ் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ இது இஸ் கால்ட் ரெண்டல் அண்ட் இட் இஸ் அட்ராக்டிங் ஜிஎஸ்டி. அண்ட் மூவிங் டு 7th ஃபார்ம், லீஸ். இந்த ஃபார்ம்லாம் வந்து சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். சேல்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்ட்டர்னா என்ன, எக்ஸ்சேஞ்சுனா என்னென்னு பார்த்தோம், ரெண்டல்னா என்ன பார்த்தோம், ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன பார்த்தோம். இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் ஒரு சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்ன்னு அது அட்ராக்ட் சொல்லப்படும், அந்த எக்ஸ்பிரஷனில் வந்துடும். அப்போ வரும்போது டேக்ஸ் கட்டணுன்றது அர்த்தம். ஸோ இதை ரீகேப் அது. ஸோ இப்போ கம்மிங் டு திஸ் 7th ஃபார்ம் இஸ் லீஸ். லீஸ்ன்றது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கான்ட்ராக்ட் கன்வே டு யூஸ் ஆஃப் அசட். இது லீஸ்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் மூலிமா போட்டு அந்த அசட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஜென்ரல் மீனிங். எ லீஸ் இஸ் அன் அக்ரிமெண்ட் whereby the lessor conveys to the lessee in return for a payment or series of payments right to use an asset. ஒரு அசட்டை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பீரியடுக்கு கொடுக்கறது தான் லீஸ். இது பண்ணுறவர் பேர் லெஸ்ஸார், வாங்குறவங்க பேர் லெஸ்ஸி. இது ஒரு கான்ட்ராக்ட் மூலமா அந்த அசட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் லீஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆப்ரேட்டிங் லீஸாகவும் இருக்கலாம், அது மாறிப்படும். ஸோ ஃபினான்ஷியல் லீஸஸ் ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. அதாவது ஒரு பேங்க்கில் வந்து ஒருத்தர் வந்து என்னன்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபினான்ஷியல் லீஸ் எடுக்கிறாருன்னா அவர் இந்த அமௌண்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டுறது, அதுதான் இந்த லீஸ் அமௌண்ட். அது இதுக்கு அது அட்ராக்ட்ஸ் டு ஜிஎஸ்டி. ஸோ லீஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் அன் அசட்டுக்கு பே பண்ணுற ஒரு அமௌண்ட்டு. யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க வந்து they have to pay the GST. And moving to the another term, disposal, another form. Disposal அப்படின்றது we have to get rid of something. I want to get rid of something, I don't want that அப்படின்றது ஈக்குவல் மீனிங் பார்த்தீங்கன்னா சேல் சொல்கிறோம். when you dispose of, it is nothing but sale. அப்போ as we have seen earlier, sale இருந்ததுன்னா sale is coming under the section of supply 7.1 and under the expression supply it is covered. ஸோ இங்கே disposal அதுதான். ஸோ இங்கேயும் அந்த GST disposal இருந்ததுன்னா கண்டிப்பாக வரும். Disposal normally considered selling of assets when the organization is about to close down and various assets are required to be disposed of. அப்போது இந்த disposal scenario வரும். அப்போது இது வந்து GST attracted.
இதெல்லாம் வந்து சப்ளையை ட்ரீட் பண்ணிட்டு அந்த இது வந்து சப்ளை இஸ் கன்சிடர்ட் these transactions are considered supply and liable to tax under GST law. So இது disposal. இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சேல், ட்ரான்ஸ்ஃபர், லீஸ், ரெண்டல், இதெல்லாம் ஃபார்ம்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம் சர்ச்சாஸ்ன்னு சொல்லி இந்த ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்ம்லாம் கவர் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி இருந்தால் அது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அது போல் எதுவாக இருந்தாலும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது சொல்லிவிட்டு அந்த டெஃபினேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சப்ளைக்கு வந்து சில எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் ஒன் ஆஃப் தி எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன். அதாவது கன்சிடரேஷன் இருக்கணும். ஒரு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இருந்தால் ஒரு கன்சிடரேஷன் ஒன்று இருக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா சம்திங் இன் ரிட்டர்ன், நார்மல் லா அப்புறம் சம்திங் இன் ரிட்டர்ன். ஒன்று பண்ணுறோன்னா ஒன்று திருப்பி வரணும். ஒருத்தர் வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணாலும் இஃப் ஏ sells a product to B and B has to give something in return to money. That is what happening in the normal sale. No, if somebody buys some goods from the shop owner will give the product after getting the money from the buyer. So it's the normal transaction. So the consideration is the money for this, and the consideration for this buyer is the product whatever is buying in the market. So இதுதான் இந்த இடத்துல consideration. So இது பார்த்தீங்கன்னாலும் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31ல இது டிஃபைன் பண்ணியிருக்காங்க. கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மணியாகவும் இருக்கலாம். இந்த கன்சிடரேஷன் எப்படி சொல்கிறாங்க, இந்த பேமெண்ட் வந்து மணியாகவும் இருக்கலாம், அதர் ஃபார்ம்லையாகவும் இருக்கலாம். இது சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸஸ் சம்மந்தப்பட்டிருக்கணும். இல்லை ரெசிபியன்ட் யார் சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீஸ் அவங்களும் பண்ணலாம், இல்லை அவங்க சம்மந்தப்பட்டு யார் வேணால் பண்ணலாம். அதெல்லாம் கன்சிடரேஷன் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறாங்க செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31ல. அது கூட எது வந்து கவர் ஆகாது, கன்சிடரேஷனாக இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடி வந்து இதில் இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்த முக்கியமானது அது அவங்க கொடுக்குற சப்சிடி வராதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்டுக்கு வந்து மானிட்டரி வேல்யூ இல்லை அல்ல பண்ணாமல் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்து அது வந்து மானிட்டரி வேல்யூ அதுக்கு அரைவ் பண்ண முடியும்னா அதுவும் இது. ஒரு ஆக்ட் பண்ணாமல் இருந்து அதனுடைய மானிட்டரி வேல்யூன்னு ஒன்று இருந்தால் அதுவும் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இது என்ன இதில் ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு டெபாசிட் மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கு கன்சிடரேஷனாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு டெபாசிட் ஒருத்தர்கிட்ட கொடுத்து அது கன்சிடரேஷன்னா அது கன்சிடரேஷன் கிடையாது. ஆனால் அந்த சப்ளைக்கு அவங்க வந்து கன்சிடரேஷனாக ட்ரீட் பண்ண சொல்லி ஏதாவது அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா தென் இட் பிகம்ஸ் த டெபாசிட் பிகம்ஸ் கன்சிடரேஷன். ஸோ இதுதான் கன்சிடரேஷனுடைய ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ராவல்ஸ் லிமிடெட் வந்து ட்ராவல் ஏஜென்ட் ஏர் டிக்கெட் புக் பண்ணி தராரு. ஸோ அந்த ஏர் டிக்கெட் புக் பண்ணுறது 10,000 rupees, அதனுடைய கமிஷன் 500 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் பில் ஆகுது 10,500. இது அந்த பில் டிரான்சாக்ஷன். இதில் கன்சிடரேஷன் பார்த்திங்கன்னா அவருடைய 500 தான் கமிஷன், அதுதான் வந்து டேக்ஸ் வரும். அவர் அந்த டேக்ஸ் தான் வரும். அதுதான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது. இந்த ட்ராவல் ஏஜென்சியுடைய பில்லிங் பார்த்திங்கன்னா அவருடைய கமிஷன் தான் அட்ராக்டிவ் சார்ஜஸ், நாட் த என்டையர் பில் வேல்யூ. அதுதான் இது நாலேஜ் சேக் இது வந்து திஸ் இஸ் டோல்ட் ஹியர். தென் அகைன் மூவிங் டு கன்சிடரேஷன் வந்து இன்க்ளூட்ஸ் நான் மானிட்டரி கன்சிடரேஷன் ஆல்சோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடரேஷன் வந்து மானிட்டரி தான் இருக்கணுமா, நான் மானிட்டரி கூட இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு எல்ஐ ஸ்போர்ட்ஸ் கிளப்பு லக்ஷ்மிகாந்த்ன்ற ஒரு ஸ்டேட் பிளேயர் வந்து ஹையர் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து 2 crore பெர் ஆனம் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் அவருடைய ஃபீஸ். அது கூட ஒரு கார் கொடுத்து 25 lakhs கொடுக்கும்போது அவருடைய மொத்த இது வந்து 2.25 crore பில்லிங் ஆகுது. இதில் நான் மானிட்டரி கன்சிடரேஷன் 25 lakhs கார் மேலேயும் இதில் ஆட் ஆகிட்டு மொத்தமாக தான் அது வந்து ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும். இதில் கார் ஃபார்மில் இருக்கிறதுனால இது ஆகாதானா, இல்லை கண்டிப்பாக ஆகும். நான் மானிட்டரி கன்சிடரேஷனும் இதில் வந்து கன்சிடரேஷனாக தான் இன்க்ளூட் ஆகும். இதுவும் தான் அதில் சேர்ந்துடும் அப்படின்றது தான். கன்சிடரேஷன் இன்க்ளூட்ஸ் நான் மானிட்டரி கன்சிடரேஷன் ஆல்சோ. சில சிச்சுவேஷனில் நோ கன்சிடரேஷனே இருக்காது, அதுவும் சில சுச்சுவேஷனில் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல கன்சிடரேஷன் வேணாம் எதில் இல்லைன்றது ஆக்டில் வந்து அப்பப்போ டிஃபைன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக எதெல்லாம் கன்சிடரேஷன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கிராண்ட் ஆஃப் பாக்கெட் மணி, இல்லை ஒரு கிஃப்ட் ஒருத்தர் கொடுக்குறதோ ரிவார்டு கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து கன்சிடரேஷனாக இல்லை. இட்ஸ் நாட் அட் ஆல் கன்சிடர்ட் அஸ் கன்சிடரேஷன். இட் அஸ் நோ கன்சிடரேஷன். அதுமாதிரி டைவர்ஸில் கொடுக்குற அலிமனி, அதாவது மெயின்டெனன்ஸ், அவங்க மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் போடுவாங்க இல்லையா, அது போடுவாங்க அந்த நார்மலாக அந்த டைவர்ஸ் கேஸில் கோர்ட்டில். ஸோ அந்த மாதிரி வர அமௌண்ட்டும் அது கன்சிடரேஷன் இல்லை. இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் நோ கன்சிடரேஷன் அட் ஆல். அப்புறம் இன்னொரு எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் டெஃபினேஷனில் சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இந்த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ்
இருக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி பர்சன் கேரிஸ் அவுட் சர்டன் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலர்லி ஃபார் ரன்னிங் ட்ரேட் ஆர் காமர்ஸ். வியாபாரம் நடத்துறதுக்காக ஒருத்தர் ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ ஜே கார்த்திகேயன் வந்து ப்ராக்டிசிங் காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு. அவர் வந்து அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸு, ஒப்பீனியன் கொடுக்கறது, காஸ்ட் ஆடிட் பண்ணுறது, சர்டிஃபை பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பண்ணுவார். ஸோ அது வந்து ரெகுலராக அவர் பண்ணுறது. இதுதான் அவர் வந்து கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பண்ணுறது. These activities can be considered as performed in the course of business. ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது இதுதான் மீனிங். ஸோ சப்ளையில் வந்து டெஃபினிஷன் ப்ராக 7(1)A இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னால் ஒரு கார்த்திகேயன்றவர் அந்த ரன் பண்ணுற காஸ்ட் அக்கௌண்டிங் ஃபார்மில் அவர் பண்ணுறது தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறோம் இந்த கோர்ஸ். ஸோ ஒரு மேனுஃபேக்சர் வந்து மேனுஃபேக்சரிங் ரெகுலராக நடத்துறது தான் இந்த கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது மீனிங். அடுத்தது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸும் அதில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு எலிமெண்ட்டு. ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் டெவலப் ஆகும்போது அப்போது பண்ணுறது தான் ஃபர்தரன்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட், நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜியோ இல்லை வந்து பிளான்ட் புதுசாக போடும்போது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ் லிமிடெட் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி நார்த் இந்தியாவில் இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மோட்டர் கார் வந்து சவுத் இந்தியாவில் அதிகமாக சேல் ஆகுது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அங்கேருந்து சப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு காஸ்டிங்லேயும் லாஜிஸ்டிக்ஸ்லேயும் கொஞ்சம் இஷ்யூ வர்றதுனால இங்கே பிளான் பண்ணி சவுத் இந்தியாவிலையும் ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பிளான் போட்டு இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத் இந்தியாவில், சதர்ன் இந்தியாவில் ஒரு பிளான்ட் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஆரம்பிச்சிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து இந்த டிமாண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் அவங்க ஃபர்தராக வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது. ஸோ இதுதான் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது அந்த எலிமெண்ட்டுக்குள்ளே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சப்ளையை வந்து ஜிஎஸ்டியில் குட்ஸ் அண்ட் சர்வீசஸில் வர சப்ளை செக்ஷன்ஸ் 7 சப்செக்ஷன் 1 அண்ட் கிளாஸ் ஏல சொல்லியிருக்கிற ஃபார்ம்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் சொல்லி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ இது நம்ம தரவாக இருக்கும்போது நமக்கு எக்ஸாம்லேயும் சரி நம்ம நார்மல் லைஃப்பில் பிஸ்னஸில் வந்து எப்படி வந்து இது அப்ரோச் பண்ணலாம், எதெல்லாம் சப்ளை, எதெல்லாம் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் இந்த வீடியோவில் சொன்னால். மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சீரீஸ் 3ல் வந்து இதை பற்றி பார்க்கலாம். Thank you very much. Thanks for watching this video. Meet you again. Thank you.